நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லோரும் ஆவலா காத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு விடுமுறை நாட்கள் கூட. யாருமே சரி நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசிக்காத ஆட்கள் யாருமே கிடையாது. அத்தனை பேருக்கும் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி அமையுங்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். நம்ம வீடு கட்டுவோமா, இல்ல குழந்தைகளுக்கு படிப்புக்கு என்ன செய்ய போறோம், அந்த குழந்தைகளுக்கு யூனிவர்சிட்டி எப்படி சீட் வாங்குறது, என்ன குரூப்ல சேர்க்கலாம், இல்ல இங்கேயே படிக்கலாமா, வெளிநாடுக்கு அனுப்பலாமான்னு ஏகப்பட்ட கேள்விகள் ஒவ்வொரு நாளும் பேரண்ட்டுக்கு இருந்துட்டே இருக்கும். நீங்க கவலையே பட தேவையில்லை. நமக்கெல்லாம் வழிகாட்டியாக ஒரு நல்ல குருவாக இருந்துட்டு இருக்காங்க. 35 வருட ஜோதிட அனுபவம் கொண்டவர், தெய்வீக ஜோதிடர், ஆலய சம்மல்னு பல சான்றோர்களாக பல பட்டங்களையும் பெற்றிருக்காங்க. தெய்வீக ஜோதிடர் திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நமக்கு நல்ல நேரம் நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. நேர்களாகி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இப்ப இந்த நேரல் நிகழ்ச்சி பார்க்கும் பொழுதே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 3 டீடைல் மட்டும் கொடுங்க. நீங்க என்ன கேள்விக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பலன் சொல்றது, உங்களுக்கான பதில் கேள்வி எல்லாம் சாரே சொல்ல போறாங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே, சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி பத்தி தான் நமக்கு லாஸ்ட் வீக் நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் இப்ப என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சார் இந்த வாரம் இந்த மாதம் முழுக்க சென்னையில தான் இருக்காங்க. மார்னிங் சாரோட அப்பாயின்மெண்ட் 9 to 1, ஈவினிங் பாத்தீங்கன்னா 4 to 7, வெயில் காலம்ன்றதுனால 7 above கூட உங்களுக்கு கன்சல்டிங் உண்டு. அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு இப்பவே பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சென்னையில இருக்கிறவங்க சார் நேரடியாக வந்து சந்திக்கலாம். வெளிநாடுகள்ல இருந்து வரவங்க, வெளி மாநிலங்கள்ல இருந்து வரவங்க மட்டும் அப்பாயின்மெண்ட் வாங்கினா போதும். டிவில உங்களுக்காகவே ஸ்பெஷலா டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பாருங்க. சங்கு ஸ்டாண்ட், இந்த பூஜை பொருட்கள், சங்கு வலைகள், மூலிகை திரி, மூலிகை பொடின்னு நிறைய பொருட்கள் இருக்கு. அத்தனையும் இயற்கை வாய்ந்ததே. வரக்கூடிய வாஸ்து நாள் கூட 23ஆம் தேதி சனிக்கிழமை வரப்போகுது. அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணலாம், வீடு கட்டுறவங்க மட்டும் தானா, இல்ல கட்டின வீட்டுக்கு ஏதாவது நம்ம விசேஷமா வாஸ்து பூஜை பண்ணலாமா, பரிகாரம் செய்யலாமா, அத்தனையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹ, குருர் சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என் அன்பு நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கம். வணக்கம் சார். சார், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்மளோட சான்றோர் வாக்கு. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம சித்திரை மாசம்னாலே வீடு கட்டுறது, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, திருமணம் பண்றது, நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சுடுவோம். என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னாக்கா, இந்த தை மாதத்திற்கும் இந்த சித்திரை மாதத்திற்கும் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, இதன தொடர்பு என்ன சார்? சித்திரை மாதத்துல மேஷத்துல சூரியன் உச்சம் பெறுகிறான். சரிங்க சார். அது மட்டுமல்ல, மீதி பௌர்ணமிலாம் சாதாரண பௌர்ணமி, இந்த பௌர்ணமி மட்டும் சித்ரா பௌர்ணமி. ஏன்னா இந்த முழு சூரியனுடைய ஒளி, முழு ஒளியும் சந்திரன் உள்வாங்கி அது பிரதிபலிக்குது. அதனாலதான் இந்த சந்திர ஒளி மிகப்பெரிய எழுச்சியை தரும். உலகத்திலேயே உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, ஆத்மகாரகன் சூரியனும் சந்திரனும் கெட்டு போக கூடாது. சந்திரனும் மாத்ரு, ஆத்மகாரகன், இவங்களெல்லாம் 2 பேரும் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல இவங்க 2 பேர் நல்லா இருந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சூப்பர் சார். அதனாலதான் இந்த மாத்ருகாரகனை வழிபடுறதுக்காக எங்க வழிபட்டாங்க தெரியுங்களா? கடற்கரை பிரதேசங்கள்ல வழிபட்டாங்க. ஐயங்கார் குளம்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் பக்கத்துல கூட இன்னைக்கு கூட பெருமாள், வரதராஜ பெருமாள் சுவாமி திருக்கோவில்ல இருந்து புறப்பட்டு அந்த அகழிக்குள்ள ஐயங்கார் குளத்துல பெருமாள் தங்குவார். மேல பாத்தீங்கன்னா ஒரு 15 அடி தண்ணி இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அந்த தண்ணி எல்லாம் வத்தி இந்த பெருமாளை எடுத்துட்டு உள்ள வச்சு எடுத்துட்டு போவாங்க. இது எதுக்காக? அன்னைக்கே ஏர் கண்டிஷன் ரூம் தயார் பண்ணிருக்காங்க. இதை எல்லாத்த விட மிகப்பெரிய ரகசியம், சூரியனும் சந்திரனும் கெட்டு போனவர்களுக்கு இந்த சித்திர மாசம் சில எளிமையான பரிகாரங்கள் செஞ்சா அவங்க ஜாதகத்துல உள்ள பிரச்சனைகள் தீரும். அதுக்காக தான் சொன்னாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சித்ரகுப்தன், இந்த சித்திரகுப்தனை வழிபட்டால் மிகப்பெரிய எழுச்சியை அடையலான்னு. இந்த நிலவு பாருங்க, இப்ப கூட நீங்க டிவில காட்டுவாங்க. இந்த நிலவுல பாத்தீங்கன்னா முழு நிலவு. இந்த முழு நிலவு மாசி மறுவற்ற முழு ஒளியையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒளி பாத்தீங்கன்னா இத்தனை ஜனங்களும் காவிரி பூம்பட்டினத்துல பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் அதை எதிர்கொண்டு வாங்கிக்கிறாங்க. அந்த கடற்கரையில 2.5 நாள் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கே மதி மயங்கி போகுது. ஆனா இந்த சித்திர மாசத்தினுடைய ஒளி மேல பட்டா என்ன கிடைக்குங்கிற அங்க பாருங்க, முழு நிலவு, மாசி மரவே இல்லை பாருங்க.
அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க சார். ஒரு மனிதனுடைய புத்தி சரியா இருக்கணும்னா சந்திரனுடைய நிலை உங்க ஜாதகத்துல சரியா இருக்கணும். அதனாலதான் சந்திராஷ்டமம் சொன்ன உடனே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆமாங்க சார். அந்த முழு நிலவு எப்படி இருக்கு, அந்த ஒளி உங்க மேல படும்போது, தாவரங்கள் மீது படும்போது தாவரங்கள் உணவு தயாரிக்குது. அந்த உணவு தயாரிக்கிறதுனால தான் இந்த சித்ரா பௌர்ணமியில பாத்தீங்கன்னா பூக்கள் பூக்கும், காய்கள் காய்க்கும், அந்த தாவரங்களே புத்துணர்ச்சி பெறும். கண்டிப்பா சார். தாவரத்துக்கே புத்துணர்ச்சினா உங்க ஜாதகத்துல உள்ள பிரச்சனைக்கு இறைவன் கொடுக்க மாட்டானா? கண்டிப்பா. அதனாலதான் 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா வாஸ்து நாள், சனிக்கிழமை சார். கிரகங்களுக்கு மட்டுமல்ல, வாஸ்துக்கு கூட இந்த சித்திரை மாசத்துல இந்த முழு நிலவுல நீங்கள் செய்யலாம்ங்கிறதா மிகப்பெரிய விதி. பூமிக்கு கூட ஒரு பரிகாரம் ஆகர்ஷண சக்திமா, அந்த ஆகர்ஷண சக்தி வரும்போது இந்த சந்திரன் பூமியினுடைய முழு ஒளி, நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி இல்ல, ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா இல்ல, கிடையாது. தமிழ்நாட்டுல ஏன்னா அயனங்கள் மாறும் போது சூரியனது ஒளி தமிழ்நாட்டின் மீது முழுவதுமாக விழுகிறது. அது தெற்கு பகுதியில தான் அதிகமா பண்றாங்க. அக்னி நட்சத்திரம், கத்திரி வேற, அக்னி நட்சத்திரம் வேற. இந்த காலகட்டத்துல இந்த தமிழ்நாட்டு மக்களிடம் அல்ல, தென் பகுதியில உள்ளவங்க அத்தனை பேரும் உங்க ஜாதகத்துல திருமண பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, விவகாரங்கள் அத்தனையும், மாங்கல்ய தோஷம், இதெல்லாம் விடுபடலாம். ஓகேங்க சார். இப்ப கூட ஒரு காலர் இருக்காங்க, பாத்துடலாமா சார்? வணக்கம், நல்ல நேரம், சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க. பேர் பாலச்சந்திரன், பட்டுக்கோட்டையில பேசுறேன் சார். சொல்லுங்க. என்னுடைய பிறந்த தேதி 28/9/1975. ஆமா சார். எப்படி சார் இருக்கும்? எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? விடியற்காலம் 5:30 மணி. இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? பட்டுக்கோட்டை. முதல்ல உங்க சாமுத்திரிகா லட்சணம் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்கள், நீண்ட தோள்கள், உங்க மோதிர விரலுக்கு கீழே வெர்டிகலா ஒரு ரேகை, இதையெல்லாம் விட உடம்பு 1 டிகிரி சூடு ஜாஸ்தி. கரெக்ட்? சரி சார். ரொம்ப சந்தோஷம். ஆனா எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க சார். இந்த இது சொல்லி என்ன சார் பிரயோஜனம்னு கேக்குறீங்க. கரெக்ட்? செய்யற தொழிலும் வருமானமும் பாதிக்கும் சார். அங்கலட்சணம் எப்படி இருந்தா என்ன சார்? நீங்க தான் நல்லா சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். வருமானங்கள் எனக்கு தடைப்படுதே. ஆனா நான் எதுக்கும் இந்த லிங்க் கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, கணிச்ச ஜாதகம் சரியாங்கிறதுக்கு அங்கலட்சணம் பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு ஜாதகங்கள் சரியா இருக்காது, ஆனா அவங்க கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதுதான் சார் நட்சத்திரம், இதுதான் சார் நட்சத்திரம். கடைசியில பாத்தீங்கன்னா இதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆகவே உங்களது ஜாதகத்துக்கு வருமானங்கள் கூடும். அதுலயும் ஆகஸ்ட் மாசம் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது எந்த ஆண்டும் இல்லாத ஒரு அதிசயமான குரு பெயர்ச்சி. ஆடி பெருக்கு 18ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சி நடக்க போகுது. அது மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும். ஆடி மாதத்துல இருந்து உங்களுக்கு மட்டுமல்ல, நிறைய பிரச்சனை உள்ள தொழில்களுக்கு விடிவு காலம். முதல்ல ஜுவல்லரிக்கு, நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட்க்கு. சரிங்க சார். இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இத்தனை நாள் அடைப்பட்டு இருந்த உங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த குரு பெயர்ச்சி எப்படியெல்லாம் தீர்வு கொடுக்கும்? நிகழ்ச்சி முடிந்த பிறகு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க சார். இந்த சித்ரா பௌர்ணமியில நீங்க வீட்லயே எளிமையா பரிகாரம் பண்றதுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய காலேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, ஆகஸ்ட்ல இருந்து நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அழைத்தமைக்கு நன்றி சார். சார், இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இப்ப நீங்க சொன்ன விளக்கம் மட்டும் தானா, இல்ல வேற நிறைய ப்ரூஃப்லாம் இருக்கா சார்? நிறைய ப்ரூஃப். வேற என்னென்ன இருக்குங்க சார்? சித்திரத்தில் சித்திரகுப்தன் பிறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. ஆனா இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா கட்டம் போடுவாங்க. இந்த கட்டம் போட்டு இந்த சித்திரத்துல வந்துதான் நம்ம ஆயுள் பாகமே ஆரம்பம். எப்படி? லக்னம், சந்திரன், ராசி, இதையெல்லாம் வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த சித்திரத்திலிருந்து பிறப்பதுதான் உங்கள் விதி. ஆக சித்திரத்தில் இருந்து பிறந்தவன் சித்திரகுப்தன். இந்த சித்திரகுப்தனை வழிபட்டால் இந்த முழு நிலவுல அந்த சித்திர பௌர்ணமியில அவர் பிறந்தவர் அப்படிங்கறதுனால இந்த சித்ரா பௌர்ணமியில இருந்து உங்க வாழ்க்கை கணக்கு ஆரம்பம். ஓகேங்க சார். அது மாதிரி இந்த காந்த அலை கூட அதிகமா இருக்கும்ல சார் இன்னைக்கு? இந்த சந்திரனும் சூரியனும் ஒரே நேரத்துல பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால கடற்கரையில காந்த அலைகள் ஜாஸ்தி. இந்த காந்த அலைகள்ல நீங்க குளிக்கும் போது அந்த உப்பு தண்ணி உங்க மேல படும்போது ஸ்கின் ப்ராப்ளம், ருண ரோகஸ்தானம், 6ஆம் இடத்தினுடைய அதிபதி உங்களுக்கு பலன் நடந்துட்டு இருந்தா நீங்களெல்லாம் போய் கடற்கரையில ஸ்நானம் செய்தால்
ருண ரோகம், ருணனா கடன் கடன், சார். ரோகம்னா வியாதி, இது எல்லாம் தீரும். ஏன்னா ஆத்ம காரகனும் மாத்துள காரகனும் இருவரும் ஈக்குவலா உங்களுக்கு காந்த அலைகளை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்க ஒரு சார், காலர் வந்திருக்கார், பார்க்கலாம் சார். யாருன்னு பார்ப்போம். வணக்கம், நல்ல நேரம். வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் ஏழுமலை. சொல்லுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் இருந்து 11/4/1966. ம், சென்னையில தான் பர்த்தானு. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? காலையில 5:40. இப்ப எங்க இருக்கீங்க சார்? சென்னையில தான் சார் இருக்கேன். ஒரே கேள்விதான். கடந்த 3 வருஷமா தொழிலும் சரி உடம்பும் சரி பாடா படுத்திக்கிட்டு இருக்கு சார். நான் எந்த பக்கம் போனாலும் அவை எல்லாம் டோர் க்ளோஸ்டு. அதனால எனக்கு இப்பதான் சார் விடிவு காலம் வரும். கவலைப்படாதீங்க. ஊர்ல எல்லாருமே உங்களுக்கு 7.5 சனி பாடா படுத்தும்னு சொல்லுவாங்க, படுத்தாது. ஏன்னா உங்க ஜாதகத்துல நான் சொல்ற மாதிரி எளிமையான பரிகாரம் உங்க வீட்டிலேயே செய்யலாம். அதுக்கு நவதானியம் வாங்கிக்கங்க. அதுலயும் சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னையில வந்து எம்ஜிஆர் நகர் சார், கேகே நகர் பக்கத்துல. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த 1 கிலோ நவதானியத்தை வாங்கி தலைக்கு சுத்தி கடற்கரையில எடுத்து போய் போட்டுருங்க. சரிங்க சார். இந்த கடற்கரையில உள்ள அந்த பட்சிகளுக்கும் அந்த மீன்களுக்கும் அது உணவாக இருக்கும். உங்க கர்மம் தீரும், வருமானங்கள் கூடும், மனோபயம் போகும், உடல்நிலை ஆரோக்கியம் வரும், நல்லா இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், வலம்புரி சங்குல இன்னைக்கு தண்ணி வச்சு வழிபடுங்க. அந்த தண்ணியில கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வீடு முழுவதும் தொடங்க. அற்புதமான லட்சுமி கடாட்சம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். சார், வேற என்னென்ன விசேஷங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு சார்? இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியில எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்லியிருப்பாங்கம்மா. ஆமாங்க சார். சென்னையும் சுற்றி உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய எழுச்சி நாள். என்னங்க சார்? மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாதவர்கள், இவரை மாதிரி வாழணும்னு வாழ்த்தாதவங்களே இல்லை. அது எந்த கோவில் தெரியலீங்களா சார்? வள்ளுவன் வாசகி போல வாழணும்னு சொன்னாங்க. ஓகேங்க சார். ஏன்னா திருவள்ளுவருக்கு இன்னைக்கு திருமண நாள். ரொம்ப நன்றி சார். அதுலயும் திருவள்ளுவர் கோவில் மயிலாப்பூர்ல இன்னைக்கு அதை கொண்டாடுறாங்க. அவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இலுப்பை மரத்தின் கீழே பிறந்தவர். அந்த இலுப்பை மரம் இன்னைக்கு கூட தாமரை பட்டயம் கட்டி பாதுகாத்து வராங்க அரசாங்கம். சரிங்க சார். எவ்வளவோ கல்யாணம் பார்த்திருப்பீங்க. ஆனா வள்ளுவனை போல வாசுகியை போல வாழணும்னு எல்லாரும் வாழ்த்துவாங்க. அவங்க கல்யாணத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் திருவள்ளுவர் கோயிலுக்கு வாங்க, நானும் வரேன். அந்த வள்ளுவன் வாசுகி திருமணத்தை பார்ப்போம். மாங்கல்ய தோஷம் போகும். இங்க கூட பாருங்க, அவர் எவ்வளவு அழகா. நீங்க திருவள்ளுவரை எப்படி எப்படியோ பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி மனக்கோலத்துல பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், பார்த்தது இல்ல சார். எவ்வளவோ திருமணத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. இன்னொரு ரகசியம் தெரியுங்களா? சொல்லுங்க சார். 63 நாயன்மார்களுடைய ஊர்வலம் சென்னையில ஒவ்வொரு வருடமும் கபாலீஸ்வரர் கோவில் நடக்கும்போது நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க. ஆனா 64வது நாயன்மாரா இவரும் பின்னாடி தான் வந்துகிட்டு இருப்பார். நம்ம ஆளுங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? இல்ல சார். உங்க ஜாதகத்துல செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் இருந்தாலும் அந்த ஊர்வலத்துல வர்ற திருவள்ளுவர் வாசுகி மாங்கல்யம் தருவாங்க. அந்த மாங்கல்யத்தை எத்தனை பேர் வாங்கி போட்டிருக்கீங்க? 63 நாயன்மார்களை பார்த்துட்டு திரும்பி வரீங்க. 64வது நாயன்மாரா உலகம் போற்றும் உலக மறை தந்த திருவள்ளுவன் அங்கே மனைவியோடு வந்திருக்கார். அவரை மாதிரி வாழ்ந்து காட்டிய பெரியவர் உலகத்துல யாரும் இல்லை. நிச்சயமாக சார். அதனாலதான் இன்னைக்கு யாரா இருந்தாலும் வள்ளுவன் வாசுகி போல வாழணுங்கிறான். நான் கூட அந்த பூஜை பொருட்கள் அத்தனையும் கொண்டு வரேன். என்னால முடிஞ்சது கொண்டு வரேன். 2 3 வலம்பரி சங்கு, நவரத்ன ராமர் ஜாதகம், சங்கு வளையல், கோமதி சக்கரம் இதெல்லாம் கொண்டு வரேன். மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோவிலுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வாங்க. ஒரு 6 மணிக்கு வாங்க. அங்கே ஒரு 7 7:30 மணி வரைக்கும் திருமணம் நடக்கும். அத்தனை பேரும் இதையெல்லாம் பார்க்கணும். மாங்கல்ய பலம் பெறணும். நான் கொடுக்குற அந்த மூலிகை பொடி, மூலிகை திரி வச்சு வீட்டுல வழிபடுங்க. இந்த சித்ரா பௌர்ணமியை ஈஸியா ஜெயிக்கலாம். இப்ப கூட ஒரு காலர் இருக்காங்க, பார்க்கலாம் சார். வணக்கம், நல்ல நேரம். ஹலோ சார், வணக்கம் சார். பழனியில இருந்து குமரேசன் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 29/11/1969 சார். எத்தனை மணிக்கு பிறந்தீங்க சார்? நைட் வந்து இரவு 10:15 சார். அப்படியா? இப்ப எங்க இருக்கீங்க சார்? இப்ப பழனியில தான் இருக்குங்க சார். இப்ப
இவர் பழனின்னு சொல்றாரு, என்ன காரணம் தெரியுங்களா? சொல்லுங்க சார். நான் மறந்துட்டேன். இப்ப டைரக்டர் கூட கேட்டார், சார் அடுத்த சப்ஜெக்ட் என்ன சார் பேச போறீங்கன்னு. இவர் வந்ததுல இருந்து பழனின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய ஜாதகத்தை சொல்லுங்கன்னா, அவரே பாவம் கடந்த 2-2.5 வருஷமா தொழில் சரியில்லை, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கார். எனக்கு வருமானம் எப்படி வரும், இதுதான் கேள்வி கேட்கணும்னு அவர் அவசரப்படுறாரு. ஆனா தன்னை மறந்து அவர் பழனின்னு சொல்றாரு. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. சரிங்களா சார்? சார் சொல்றது சரிதான் சார். சரிதான். 100%, 1% கூட தப்பாது. நம்ம கணக்கு நல்ல நேரத்துல ரொம்ப சரியான நல்ல நேரம். கண்டிப்பா. நான் ஏன் அந்த பழனி சொன்னேன் தெரியுங்களா? இந்த சித்ரா பௌர்ணமியில நீங்க எப்படியெல்லாம் வள்ளுவனுடைய திருமண வாழ்க்கை, சூரியனும் சந்திரனும் இருந்த வாழ்க்கைன்னு சொன்னீங்களோ, ஆமாங்க, அதே மாதிரி மங்களத்தை தரக்கூடிய, மாங்கல்ய பலத்தை தரக்கூடிய ஒரு கற்புக்கரசி வாழ்ந்த இந்த நன்னாள் வானுலகம் கணவனோடு சென்ற நன்னாள். அவள் போனது எங்க இருந்து தெரியுங்களா? பழனி மலையில இருந்து. பாருங்க, அதை எடுத்து சொல்லணும்ன்றதுக்காக அவர் வந்து இங்க காத்துக்கிட்டு இருக்காரு. ஐயா பழனி சொல்லையா. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவருடைய வாழ்க்கையை கேட்கிறாருன்னு. ஐயா உங்க நிகழ்ச்சி முடிந்த பிறகு நான் அந்த கண்ணகியை பத்தி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வரும், எப்படிப்பட்ட வருமானம் வரும், அதுலயும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமா, சனி நீச்சமாகி போய் என்னுடைய ஜாதகத்துல படாத பாடு, உடம்பும் படுத்துது, வருமானம் படுத்துதுன்னா கவலைப்படாதீங்க. என்னுடைய ஆபீஸை தொடர்பு கொள்ளுங்க. மூலிகை பொடி, மூலிகை திரி தரேன். 48 நாள் தூப தீபம் போடுங்க. நாக மாலை தரேன். அதே மாதிரி வேல் தரேன். அதுல நீங்க பால் கொண்டு வலம்புரி சங்குல எப்படி அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி தரேன். இதை செஞ்சா உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் வரும், கிரக தோஷங்கள் போகும், அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்தமைக்கு நன்றி சார். நேயர்களே, சார் இந்த வாரம் இந்த மாதம் முழுக்க சென்னையில தான் இருக்காங்க. சாருடைய அட்ரஸ் கூட டிவில டிஸ்பிளே இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 66 பாஷா தெரு, வலம்புரி விநாயகர் கோவில் அருகில், சூளைமேடு, சென்னை 94. நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு சாருடைய ஆபீஸ். நீங்க பாஷா தெரு வந்தாலே போதும். லெப்ட் ஹேண்ட் சைட்லயே வலம்புரி விநாயகர் இருக்கார். இவர் வலம்புரி சங்கு கொடுக்கறதுனாலயோ என்னவோ தெரியல, சாருடைய ஆபீஸ் கூட பாத்தீங்கன்னா வலம்புரி விநாயகர் ஆலயத்துக்கு பக்கத்திலே வலது பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு 4வது பில்டிங்ல தான் உங்களுக்கு பெரிய பேனர் போர்டு கூட வச்சிருக்காங்க. அட்ரஸ் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இன்றைய தினம் நீங்க சார சந்திக்கலாம், பூஜை பொருட்கள் கூட வாங்கிக்கலாம். சார் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னு சொன்னீங்க, என்ன பூஜை பொருட்கள் வச்சு வழிபடலாம் சார்? வலம்புரி சங்குல கோமதி சக்கரம் இட்டு, சரிங்க சார், பன்னீர் ஊத்தி, அதுல மாங்கல்ய பலம் கொண்ட மந்திரங்களை சொல்லி, ஓகே, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கோலம் போட்டு, சித்திர கோலங்கள் போட்டு நீங்க வழிபட்டீங்கன்னா மனோபலம், மாங்கல்ய பலம், வீட்டுல பணம் எல்லாமே கிடைக்கும். என்னுடைய ஆபீஸ்ல வலம்புரி சங்கு வாங்கிக்கோங்க. இந்த சங்கு மட்டுமல்ல, கோமதி சக்கரம் வாங்கிக்கோங்க. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு மிகப்பெரிய துணிவை கொடுக்கக்கூடிய சங்கு வளையல், தாமரை மாலையும் அந்த ஸ்படிக மாலையும் கண்டிப்பா உண்டுமா. இதையெல்லாம் போட்டு நீங்க வழிபட்டீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமியில உங்க ஜாதகத்துல எவ்வளவு கிரக தோஷங்கள் இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியில முதல்ல கேட்டீங்க பாருங்க, தை பிறந்தால் வழி பிறகுது சார், சித்திரை பிறந்தால் உங்கள் வீட்டில கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை சத்தம் கேட்கும், வீடுகள் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், மேற்கொண்டு படிக்கலாம். என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம்? நீங்க அரசாங்கம் கூட பாருங்க, இந்த சித்திரை மாசம் லீவ் முடிஞ்ச உடனே புதிய வகுப்பு, புதிய வாழ்க்கை, புதிய பயணம், தொடக்கமே புதிய ஸ்கூல் போறாங்க. எதுக்காக அவங்க அதை வச்சாங்க? ஜனவரில வைக்கலாமே, செப்டம்பர்ல வைக்கலாமே. ஆனா அவங்க வச்சது எதுக்காக இப்ப வச்சாங்க? இந்த சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு, லீவ் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷா வராங்க. புதிய வாழ்க்கை, புதிய பயணம். ரெண்டாவது புதிய இடத்துக்கு போகும்போது வாழ்க்கை ஆரம்பம். கண்டிப்பா. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க, குடும்ப ஜாதகத்தை கொண்டு வாங்க, வீடுடைய ஸ்கெட்ச் கொண்டு வாங்க. இந்த சித்திரை மாசம் வாஸ்து தோஷத்தை பார்க்கணும். இப்ப கூட ஒரு காலர் வந்திருக்கா. வணக்கம், நல்ல நேரம். யாருங்க? வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. பானுமதி சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. என் பையனுக்காக பார்க்கணும் சார். பையன் பேரு டி ராஜேஷ் சார். 12/9/1985 சார். எத்தனை மணிக்குமா? காலையில 5:25 சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இவர் எந்த ஊர்ல பிறந்தார்? ராமநாதபுரம் சார். தேங்கப்பா. சரி, பிறந்தது ராமநாதபுரம் சார். 2 கேள்விதான். எதிர்கால வாழ்க்கையும் எப்படிப்பட்ட திருமணமும் எப்படிப்பட்ட வேலையும் கிடைக்கும்,
ஆனா நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு நிகழ்ச்சிய சூரியனும் சந்திரனும் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமாங்க சார். இவங்க பேர் என்னமா? ஆமா பானுமதி சார். பானுமதி. பானுன்னா சந்திரன். பானுன்னா சூரியன். சூரியன், ஓகே சார். மதினா சந்திரன். சந்திரன். சூரியனும் சந்திரனும் வந்து இன்னைக்கு கேள்வி கேக்குறீங்க. அது என்னவோ தெரியல, நான் இந்த நிகழ்ச்சி எப்ப நடத்தும் போதும் ரிலேட்டட் மேட்டர் அந்த ஆளுங்க தான் வந்து என்ன கேள்வி கேட்பாங்க. பொருத்தமா இருக்கும் சார். பொருத்தமான ஒரு கேள்வி. ஆகவே பானுமதிங்கிற நீங்க கவலையப்படாதீங்க. இப்ப நீங்க எங்கம்மா இருக்கீங்க? ராமநாதபுரத்தில் இருக்கோம் சார். ராமநாதபுரத்துல இருக்கீங்க. என்னுடைய ஆபீஸ்ல இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு தொடர்பு கொள்ளுங்க. மூலிகை பொடியும் திரியும் தர்றது மட்டுமல்ல, கொஞ்சம் நவதானியம் கொஞ்சம் வறுத்து தரேன். அந்த நவதானியம் வறுத்து தர்றதை எடுத்துட்டு போய் பசுமாட்டுக்கு தானம் செய்யறது எப்படிங்கிறத நான் சொல்லி தரேன். இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை மாசத்துல மிக எளிமையா பரிகாரம் செஞ்சு நீங்க வீட்டிலேயே ஜெயிக்கலாம். இவருக்கு குடும்பமும் வருமானமும் உடல் ஆரோக்கியமும் அற்புதமாக அமையும். கொஞ்சம் கோபத்தை மாத்திரம் குறைக்கணும். அது செய்தால் இவருடைய எழுச்சி மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அதுக்காக தான் சொன்னேன், இந்த நவதானியம் பரிகாரம் செய்யுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எளிமையான பரிகாரம். ஓகே, கவலைப்படாது. அழைத்தமைக்கு நன்றிமா. ஆல் தி பெஸ்ட். சார், இந்த சித்ரா பௌர்ணமியில எப்படி வழிபட்டால் எப்படி ஜெயிக்கலாம், என்ன பரிகாரம் செஞ்ச என்ன மாதிரி பலன் கிடைக்கும் சார்? சத்தியவானை வந்து யமங்கிட்ட இருந்து காப்பாத்தியது சாவித்ரி. அதே மாதிரி தான் நீதி தவறிய மன்னன் கொடுத்த அந்த தீர்ப்பு தவறு என்று சுட்டி காட்டியது கண்ணகி. வள்ளுவனும் வாசுகி போல வாழ வேண்டும் சொன்னது சித்ரா பௌர்ணமியில. இந்த சித்ரா பௌர்ணமி பாத்தீங்கன்னா மொத்தத்துல ரிலேட்டட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதுதான் காட்டுறது. ஆக இந்த சித்ரா பௌர்ணமிக்கு உங்க ஜாதகத்துல நீங்க என்ன பண்ணணும்? வழக்கு வியாஜ்யங்கள், கடன் பிரச்சனைகள், தொல்லைகள், மன நிம்மதியின்மை, கூட இருக்கிறவங்களால பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, திருமணத்துல தடை, செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம். தனக்கு மாங்கல்ய தோஷம் ஏற்பட்ட பிறகு கூட சாவித்ரி நின்று நியாதி கேட்டாள். ஆமாங்க சார். கண்ணகி மங்கள தேவியாக மாறினாள். நான் கூட முதல்ல சொன்னேன், மங்கள தேவியாக மாறினாள். தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் நீதி கேட்டாள் அப்படின்னு கேட்டாள். அந்த நீதி கேட்டு இதே சித்ரா பௌர்ணமிக்கு தான் இறந்து போன தன் கணவனோட சேர்ந்து மீண்டும் வானுலகம் போகிறாள். இளங்கோவடிகள் அது சொல்லும் போது பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் சிலிர்த்து போய், சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளவு வலிவு. கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, கணவனுக்கு ஏதாவது உடலுக்கு ஆபத்துனா இந்த காலத்துல சில தானங்கள் தர்மங்கள் செய்தால் மாங்கல்ய பலம் பெறலாம் சார். இப்ப கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க என்ன கேள்வியோட காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், நல்ல நேரம். வணக்கம் சார். ஐயா சொல்லுங்க. நாங்க வெள்ளைக்கோயிலிருந்து பேசுறேங்க, திருப்பூர் மாவட்டம் வெள்ளைக்கோயிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் காமராஜுங்க. எங்க பொண்ணு கேட்கணுங்க. சொல்லுங்க. எங்க பொண்ணு பேரு கே பிரியங்காங்க. சொல்லுங்க. அவங்க வந்து 18. சொல்லுங்க, டேட் நிதானமா சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க. 18/5/96 பிறந்துறாங்க. நேரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில 5:55ங்க. ஏன் அவ்வளவு அவசரம்? அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வரும், எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும்? அவங்களுக்கு ஒரே டென்ஷனா இருக்கே, வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கே, நீங்க ஒரு தீர்வு கொடுங்க, நல்ல நேரத்துல நல்ல வாக்கு கொடுங்கன்னு கேட்க போறீங்க, அவ்வளவுதானே? ஏன் பயப்படுறீங்க? ஒரு நல்ல தலைமை, உங்களுக்கு ஒரு பதட்டம், என் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமா? நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வரும். இவளது ஜாதகத்துல லக்னத்திலேயே சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறான். அற்புதமான வாழ்க்கை வரும். ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போகணும். வெறுமனை போயிட்டு வந்தா பிரயோஜனம் இல்லை. அந்த கோவில்கள்ல சில வஸ்திர தானங்கள் பண்ணிட்டு வரணும். நீங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. அந்த திருநாகேஸ்வரத்துக்கு எப்படி போயிட்டு வரணும், சில வஸ்திரங்கள் நான் தரேன், அங்க போய் தானம் பண்ணிட்டு வாங்க. நல்ல திருமண வாழ்க்கை, உடல் ஆரோக்கியமும் வரும், நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். நேயர்களே, இந்த பூஜை பொருட்கள் லிஸ்ட்லாம் பாருங்க, டிவில டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சாருடைய ஆபீஸ் அட்ரஸும் சரி, வெப்சைட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் நம்பர் ரொம்ப முக்கியமானது. சென்னையில இருக்கிறவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். வெளியூர்லயோ வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றது ரொம்ப பெஸ்டாவே இருக்கும். சாரோட இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கூட இருக்கு. இப்போ 9 to 1 மணி வரைக்கும், மதியம்
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் சாருடைய அப்பாயின்மெண்ட் இருக்கு. இந்த வாரம் இந்த மாதம் முழுக்க சென்னையில தான் இருக்காங்க. சார் இப்ப இந்த கிரகங்களுக்கு மட்டும்தான் பரிகாரம் இல்ல, பூமிக்கு கூட பரிகாரம் இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கேத்த மாதிரி வாஸ்து நாள் கூட வரப்போறது. இந்த வாஸ்து நாளுக்கு எப்படி சார் இட சுத்தி முதல்ல ஸ்கெட்ச் கொண்டு வாங்க. அந்த வீடு யார் பேர்ல இருக்கு, கடை யார் பேர்ல இருக்கு, சரிங்க, ஃபேக்டரி யார் பேர்ல இருக்கு, இண்டஸ்ட்ரி யார் பேர்ல இருக்கு, அவங்களுடைய ஜாதகத்தையும் கொண்டு வாங்க. ரெண்டுத்தையும் பார்த்து ஸ்கெட்சை பார்த்து இட சுத்தி செய்யலாம். இடிக்காமே அதை ஒண்ணு மாடிஃபிகேஷன் பண்ணாமே சங்கு ஸ்தாபனம் செய்து ஈஸியா ஜெயிக்கலாம். சரி, இப்ப கட்டின வீட்டுக்கு என்ன பண்ணலாம் சார்? இப்ப நீங்க கட்ட போறதுக்கு இட சுத்தி செய்யலாம். இப்ப கட்டிட்டோம், வீடு ப்ராப்ளமா இருக்கு, அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? அததான் நான் சொன்னேன், அதை இடிக்காமையே செய்யலாம். சங்கு ஸ்தாபனம் கொண்டு சங்கு பிரதிஷ்டை செய்து ஈஸியா ஜெயிக்கலாம். இந்த ராமர் பட்டயம் எல்லாம் கொடுக்குறீங்களா சார்? சங்கு, ராமர் பட்டயம், நவரத்னம், பஞ்சலோகம், இது எல்லாம் சேர்ந்துதான் அது ஒரு பேக்கேஜ். சார் இப்ப ரொம்ப அழகா டிஸ்ப்ளே பண்ணிருக்கீங்க சங்கு சக்கரம் திருநாமத்தோட. இந்த சங்கு சக்கரம் கூட என்னுடைய ஆபீஸ்ல கிடைக்கும். உங்க வீட்டுல நீங்க போட்டீங்கன்னா எதிரிகள் தொல்லை, கண் திருஷ்டி, பில்லி சூன்யம், அது மட்டுமல்ல வீட்டுல நிசப்தமும் சங்கும் சக்கரமும் சேர்ந்தால் லட்சுமி கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும். இது தாராளமா நீங்க வாங்க. தலைவாசல்ல அமைக்கலாமா சார்? அவங்க நிறைய பேர் இந்த ஸ்டிக்கருக்கு எல்லாம் போடுறாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் வுட். இந்த கார்னர்லாம் ரொம்ப ஷார்ப்பா எடுக்கணும். பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. மிக தெளிவாக தலைவாசல்ல மாட்டணும், உள் பக்கமா மாட்டணும். சரிங்க. ஆகவே நீங்க வாங்க, நான் சொல்லியே உங்களுக்கு தரேன். ஒரு காலர் வந்திருக்கார், யாருன்னு பாப்போம். ஹலோ, சொல்லுங்க மேம். ஹலோ, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க மேம். ஹலோ, என் பேர் லதாங்க. சொல்லுங்க லதா, சீக்கிரம் சொல்லுங்க. எங்க பையன் பேரு சக்தி வினீத். அவங்க எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க மேம். 2/10/1995ங்க. சரி, எத்தனை மணிக்கு மேம்? காலையில 10:08க்கு பிறந்தாங்க. பூராட நட்சத்திரம் தனுசு. சரி, இவருடைய ஜாதகம் வந்து பூராட நட்சத்திரம் தனுர் ராசி. இவருக்கு கொஞ்சம் விளையாட்டும் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் இருக்கும், கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க பாருங்களேன், 2 நிமிஷம் தான் சார் இருக்கு, 3 நிமிஷம் தான் இருக்குன்றார். இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல உங்க மகனுக்கு நான் சொல்ல முடியாது. ஆனா அன்பானவன், பாசமானவன், கொஞ்சம் விளையாட்டா இருக்கார். நிகழ்ச்சி முடிந்த பிறகு சொல்லுங்க. சங்கு தண்ணி நான் முகத்துல தெளிக்கிறேன், சரியா போயிடும். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். அடுத்தமைக்கு நன்றிமா. மங்கள தேவி கண்ணகி மதுரையை விட்டு போய் அங்கே மங்கள தேவி இவ என்ன பண்றா, சேரன் செங்குட்டுவனே கட்டி கொடுக்கறான் அந்த கோவில். வேப்ப மரத்தினுடைய கீழே நின்னு இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல அந்த கோவில்ல நின்னு இவள் தன்னுடைய கணவனை பழனியில இருந்து கணவனோடு சேர்ந்து இந்த சித்ரா பௌர்ணமியில தான் பாருங்க சார், ரொம்ப அழகா இருக்கு அந்த கோவிலுடைய முகப்பு. இது நீங்க தயவு செஞ்சு பாருங்க. நம்ம தமிழ் எப்படியெல்லாம் சித்ரா பௌர்ணமிக்கு சாதிச்சிருக்கா நீங்க பாக்கணும். அந்த கோயில் எப்படி இருக்கு பாருங்க. இமயமலையில இருந்து கல் எடுத்துட்டு வந்து கட்டினான் சேரன் செங்குட்டுவன். இன்னைக்கு பாருங்க அந்த கோவில் எப்படியெல்லாம் மண்மூடி கிடக்கிறது. பரவாயில்லையா? ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம தமிழர்கள் போய் அந்த கண்ணகியை விழா மங்கள தேவியை விழா கொண்டார். மீதி நாள்லாம் இதுதான் கண்ணகி, இதுதான் மங்கள தேவி. மாங்கல்ய பலம் தரும். இந்த மாங்கல்ய பலம் பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் இவ்வளவு நேரம் கொண்டு வந்தேன். ஏன் கொண்டு வந்தேன்? உங்க ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷங்களும் போகும். தன்னுடைய கணவனுக்காக நீதி கேட்டு வந்தாள், தன்னுடைய கணவனை மீண்டும் உயிர்ப்பித்து வந்தாள். ரொம்ப அழகாக கண்ணு முன்னாடியே கொண்டு வந்திருக்கீங்க மங்கள தேவிய. சார் இன்றைய தினம் யாரெல்லாம் உபவாசம் இருக்கணும் சார்? எல்லா மங்களையும் தாங்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் இருக்கணும். கடற்கரையில போயிட்டு தண்ணிய முடிஞ்சா குளிங்க, இல்லைன்னா தலையில பண்ணிக்கலாம். பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு மாலை திருவள்ளுவர் கோவில்ல திருக்கல்யாணம், அதுல நான் வந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய குடும்பத்தோட வரேன். உங்களுக்கு அங்க தேவையான பூஜை பொருட்களும் கிடைக்கும். 2வது அந்த கல்யாணத்துல கலந்துங்க. திருமண தடை உள்ளவர்களுக்கு விலகு. ஓகேங்க சார், சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் அத்தனையும் சொல்லிட்டீங்க. யாரெல்லாம் வரணும், ஜாதகம் பார்க்கணும், குறிப்பா வாஸ்து நாளுக்கும் சொல்லியிருக்கீங்க. அக்ஷய திருதியை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே சார்? அக்ஷய திருதியை சித்ரா பௌர்ணமி மாதிரியே மிகப்பெரிய எழுச்சி கொண்டதுதான் அக்ஷய திருதியை. பணம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குறாங்க, பணம் இருக்கிறவங்க வெள்ளி வாங்குறாங்க, நவரத்னம் வாங்குறாங்க. பணம் இல்லாதவங்க என்ன வாங்குறது சார்? நிறைய கொடுத்திருக்கான் ஆண்டவன். நமக்கு 2 கையை கொடுத்திருக்கான். இயற்கையிலேயே நமக்கு அளித்திருக்கான். அதெல்லாம் என்ன அடுத்த வாரம் சொல்றேன். ஆனா இந்த வாரம் இன்னைக்கு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு திருவள்ளுவர் கோவிலில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க. குடும்ப ஜாதகத்தை, அதுலயும் உங்க வாஸ்து பிரச்சனைகளுக்கும் கொண்டு வாங்க. நிச்சயமாக வழிகாட்டுகிறேன்.
சென்னையும் சென்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வேண்டாம், தாராளமாக வாங்க, ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன்னு கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனஹ சுகினோ பவந்து. மிக்க நன்றி சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய மறு ஒளிபரப்பு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 7:30 மணிக்கு ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல ஒலிபரப்பாகுது. காண தவறாதீர்கள். இந்த வாரம் இந்த மாதம் முழுக்க சார் சென்னையில தான் இருக்காங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் நல்ல நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.